வள்ளி, வள்ளி, எங்கடி போன? ரூமுக்குள்ள பெரிய நாகப்பாம்பு சுத்திக்கிட்டு இருக்குடி வள்ளி. திடீரென்று ஜன்னல் கதவுகள் படபடவென அடித்துக் கொள்கின்றன. பாம்புவின் கண்கள் இருட்டில் மின்னுகின்றன. கதிர் அதிர்ச்சியின் உச்சத்தில். இல்ல, இது சாதாரண பாம்பில்ல. இதோட கண்ணுல தெரியுறது என் வள்ளியோட பார்வை. ஐயோ, என் பொண்டாட்டி இரவில் பாம்பா நாகத்தின் காதலி எபிசோட் 1. வாங்க கதைக்குள்ள போலாம். 1998ஆம் ஆண்டு குற்றால சாரல் பொழியும் ஒரு அழகான கிராமம். இந்த ஊரிலேயே மிகவும் அமைதியான அன்பான பையன் கதிர். அவன் உயிருக்குயிராக காதலிப்பது அதே ஊரில் இருக்கும் வள்ளி என்ற பெண்ணை. வள்ளி பகல் நேரத்தில் வீசும் இளங்காற்றைப் போல ரொம்பவே மென்மையானவள். அவள் சிரிப்பும் கண்ணியமும் அந்த ஊரை மயக்கும். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 வீட்டாரின் சம்மதத்தோடு கதிருக்கும் வள்ளிக்கும் திருமணம் முடிந்தது. முதல் இரவு நாள். கதிரின் வீடு மல்லிகைப் பூக்களாலும் அகல் விளக்குகளாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கதிர் கையில் பால் சொம்புடன் அறைக்குள் நுழைந்தான். கட்டிலில் தலை குனிந்து அமர்ந்திருந்த வள்ளியை பார்த்ததும் அவனுக்குள் 1000 சந்தோஷம். அவன் மெதுவாக அவன் அருகில் அமர்ந்து, வள்ளி, உன்னை என் பொண்டாட்டியாக அடைய நான் எவ்வளவு தூரம் பிரார்த்தனை பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும் என்று அன்போடு அவளது கைகளை பிடித்தான். வள்ளி மெல்ல தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது கண்களில் காதல் இருந்தது. ஆனால் அதைவிட ஏதோ ஒரு இனம் புரியாத பயமும் பதற்றமும் மறைந்திருந்தது. கதிர், நான் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்கேன். ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு என்று வள்ளி நடுங்கும் குரலில் கூறினார். கதிர் சிரித்து கொண்டே, என்னடி பயமுறுத்துற? உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியாமல் போயிடும்? நீ என் ஆசை பொண்டாட்டி, அவ்வளவுதான் என்றான். வள்ளி அவசரமாக சுவரில் தொங்கும் பழைய பெண்டுலம் கடிகாரத்தை பார்த்தாள். நேரம் இரவு 9:55 மணி. வள்ளியின் முகத்தில் மரண பயம் தொற்றிக் கொண்டது. அவளது உடம்பு லேசாக நடுங்கத் தொடங்கியது. கைகள் குளிர்ந்து போயின. கதிர், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நேரம் ஆகிட்டு இருக்கு. நீங்க இப்போவே இந்த அறையை விட்டு வெளியே போங்க. இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் நீங்க இந்த அறைக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் நம்ம கல்யாண வாழ்க்கைக்கான ஒரே நிபந்தனை என்று கூறினாள். கதிர் குழப்பமடைந்தான். வள்ளி, என்ன விளையாட்டா அது? முதலிரவு அன்னைக்கு புருஷனை ரூமை விட்டு வெளியே போக சொல்றியே, என்ன ஆச்சு உனக்கு என்று அவள் தோளை தொட்டான். வேண்டாம் கதிர், என்னை தொடாதீங்க. கதவை பூட்டிட்டு வெளியே போங்க ப்ளீஸ் என்று வள்ளி கூறினாள். கதிர் அவளது பதற்றத்தை பார்த்து, சரி சரி, நீ ஏதோ ரொம்ப பயந்து போயிருக்க. நான் வெளியிலே தூங்குறேன் என்று கூறிவிட்டு கதவை திறந்து வெளியிலே வந்து கூடத்தில் படுத்து கொண்டான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. வள்ளி ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா என்று கேள்விகள் அவன் மூளையை குடைந்தன. சுவரில் இருந்த கடிகாரம் டங் டங் என்று 10 முறை ஒலித்தது. நேரம் இரவு 10 மணி. அடுத்த கணமே அறையிலிருந்து வழியில் அலறும் சத்தம் கேட்டது. ஆ கதிர், என்னால் முடியல. கதிர் பதறி அடித்துக்கொண்டே எழுந்தான். வள்ளி, என்னாச்சுடி என்று கத்திக்கொண்டே ஓடிச் சென்று அறை கதவை தட்டினான். உள்ளே பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே ஏதோ ஒரு பொருட்கள் உடையும் சத்தமும் எலும்புகள் நொறுங்குவது போல பயங்கரமாக ஒலி கேட்டது. கதிர் யோசிக்காமல் தன் முழு பலத்தையும் கொண்டு கதவை ஓங்கி உதைத்தான். டமார் என்ற சத்தத்துடன் பூட்டு உடைந்து கதவு திறந்தது. அறைக்குள் வெளிச்சம் குறைவாக இருந்தது. கட்டிலில் வள்ளி இல்லை. மல்லிகை பூக்கள் தரையெல்லாம் சிதறி கிடந்தன. வள்ளி, எங்கடி இருக்க என்று கதிர் தேடினான். திடீரென்று கட்டிலுக்குள் அடியில் இருந்து ஒரு பயங்கரமான என்று சீரும் சத்தம் கேட்டது. கதிர் மெதுவாக குனிந்து பார்த்தான். அவனது இரத்தம் உறைந்து போனது. அங்கே சுமார் 10 அடி நீளமுள்ள கருகிய நிறத்தில் பிரமாண்டமான ஒரு ராஜநாக பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. அதன் படகில் விசித்திரமாக ஒரு சிவப்பு நிற குறி இருந்தது. கதிர் பயத்தில் பின்னோக்கி நகர்ந்து சுவரின் போய் மோதினான். ஐயோ, பாம்பு, பெரிய பாம்பு என்று கத்தினான். ஆனால் அந்த நாகப்பாம்பு அவனை தாக்க வரவில்லை.
அது மெதுவாக தன் தலையை உயர்த்தியது. அதன் பச்சை நிற கண்கள் கதிரையே பார்த்தன. அந்த கண்கள் அப்படியே வள்ளியின் கண்கள். அந்த பாம்புவின் கண்ணீர் துளிகள் கன்னத்திலிருந்து வழிந்து தரையில் விழுந்தன. கதிர் உறைந்து போய் நின்றாள். வள்ளி, இது நீயாடி? பகலில் பேரலையாய் உலவும் வள்ளி இரவில் கொடூர நாகப்பாம்பாக மாறுவது ஏன்? இந்த சாபத்தின் பின்னணியில் இருக்கும் அந்த நாகதேவதை கோயிலின் ரகசியம் என்ன? கதிர் தன் காதலியை இந்த சாபத்திலிருந்து காப்பாற்றுவானா? அடுத்த அதிரடியான அத்தியாயம் 2ல் பார்ப்போம். இந்த புதிய கதைகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்களை கீழே சொல்லுங்கள் நண்பர்களே. நம்ம காதல் டியர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.